ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனு குக்கரி. இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கோதுமை கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை கப் அளவு வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு அது வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதேமாரி கோதுமை குருணை வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய். ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். ஃபுல்லாகவே நம்ம கோதுமை தான் வச்சு செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அளவு கோதுமை குருணையை வந்துட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் லைட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாகவே இது வந்து கோதுமையை வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா கொஞ்சம் வறுத்ததும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா பாகு வந்து கரையணும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ பாகு வந்து நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை குருணை இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 3 ஏலக்காவை வந்து தட்டி அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை குருணையை வந்து சேர்த்துக்குவோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாகு வந்து நல்லா ரெடி ஆகிறதுக்கு முந்தையே வந்து நம்ம கோதுமை குருணை சேர்த்துட்டோம் அப்படின்னா இதிலேயே வந்து ஹாஃப் குக் ஆகிடும். அதனால வேகாமல் இருக்கும் அப்படின்னலாம் நினைக்க வேணாம். ஒரு ஹாஃப் குக் ஆகிடும் இதுலேயே நம்ம பாகுவோட சேர்த்து வேகும்போதே. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகு வந்து நல்லா ரெடியாகி வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பாகு திக்கானுச்சுன்னா நமக்கு பூரணம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் கோதுமை குருணை. இப்போ இந்த வெள்ளைப்பாகோட சேர்த்து அது குக் ஆகிறதுனால நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லைனா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து இப்போது சின்ன சின்ன மினி சப்பாத்தி அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் பெரிய சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி வச்சுருக்கேன். அதில் நான் மினி சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஈவனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை திரும்பவும் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக தேய்க்க வேணாம், தடிமனாக தேய்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே வந்துட்டு ஒரே ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு வந்து 1 கப் மாவுக்கு 12 பீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. பூரணம் வந்து நல்லா ஆறி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கெட்டியாக நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இதிலேயே வந்துட்டு குருணை வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கும். நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். நம்ம கொழுக்கட்டையோட உள்ளே வச்சு வேக வைக்கும்போது இன்னும் நல்லா குக் ஆகிடும். இப்போது இந்த மாவில் நடுவில் இந்த பூரணத்தை வச்சுட்டு நல்லா மோதக் மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மாவு வந்துட்டு நடுவில் பூரணம் வச்சுட்டு அரிசி மாவில் செய்வோம் இல்லையா மோதக், அது மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க. நான் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு 1 கப்புக்கு வந்து 12 பீசஸ் வந்தது. 12 கொழுக்கட்டை வந்துச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் தடவிட்டு அது மேலே வச்சுருக்கேன்.
இப்போது இதை நம்ம இட்லி குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வச்சாச்சு. என்னோடது வந்து 6 தட்டு, அதனால் கீழே ஒரு 3 தட்டு எம்டியாக விட்டுட்டு மேலே 3 தட்டு வச்சுட்டு மூடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான, ஃபுல்லாக நம்ம கோதுமையிலேயே செஞ்சுருக்கோம். கோதுமை மாவு அண்ட் கோதுமை குருணை இதிலேயே செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதுவிதமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இதை நம்ம வந்து இப்போது கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.